ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, சில மாதங்களுக்கு முன்பு இந்திய விமானப்படை தங்களுக்கு கூடுதலா 44 ரஃபேல் போர் விமானங்கள் தேவை அப்படின்னு இந்திய அரசாங்கத்திடம் கோரிக்கை வச்சிருந்தாங்க. ஆனா இந்திய அரசாங்கம் ரஃபேல் போர் விமானங்களை வாங்காம அதிக அளவுல தேஜஸ் MK-1A விமானங்களை இந்திய விமானப்படையில் இணைப்பதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் ரஃபேல் போர் விமானத்தோட செயல்திறன் எவ்வளவு அதிகம், அந்த விமானத்திற்கு பதில் தேஜஸ் விமானங்களை எதற்காக இந்திய படையில இவ்வளவு அதிகமா இந்தியா இணைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவதை தவிர்த்து விட்டு அதிக அளவுல தேஜஸ் விமானங்களை இந்திய படையில் இணைப்பதற்கான காரணம் என்ன? தேஜஸ் விமானம் ரஃபேல் போர் விமானத்திற்கு நிகரான ஒரு போர் விமானமா? எதற்காக அதிக எண்ணிக்கையில தேஜஸ் விமானங்களை இந்திய படையில் இணைச்சு வந்துகிட்டு இருக்காங்க? இந்த விமானத்தோட சிறப்பு அம்சங்கள் மற்றும் செயல்திறன் என்ன? வரும் காலத்துல இந்திய விமானப்படையை கட்டமைப்பதற்கு என்ன மாதிரியான திட்டங்களை இந்தியா வச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோ பாலிடிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். 2016 வருடம் பிரான்சிடம் இருந்து 36 ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. இந்த 36 ரஃபேல் போர் விமானங்களை கிட்டத்தட்ட 58,800 கோடி ரூபாய்க்கு இந்தியா வாங்குவதற்கு முடிவு செஞ்சிருந்தாங்க. இந்த 36 ரஃபேல் போர் விமானங்களை இந்தியா வாங்கியதும் நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இப்போ எப்படி Su-30 MKI போர் விமானம் இந்திய விமானப்படையின் முதுகெலும்பா செயல்படுதோ அதே போன்று வரும் காலத்துல ரஃபேல் போர் விமானங்கள் தான் இந்திய விமானப்படையின் ஃப்ரண்ட் லைன் ஃபைட்டர் ஜெட் விமானமா செயல்படும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. ஆனா இந்த 36 போர் விமானங்களை இந்தியா வாங்கிய பிறகு கூடுதலா ரஃபேல் போர் விமானங்களை இந்தியா வாங்கல. சமீபத்துல பாரத பிரதமர் பிரான்ஸ் நாட்டிற்கு சுற்றுப்பயணம் போகும் பொழுது தங்களுக்கு கூடுதலா 44 ரஃபேல் போர் விமானங்கள் தேவை அப்படின்னு இந்திய விமானப்படை கோரிக்கை வச்சாங்க. இதற்கு காரணம் இந்திய விமானப்படையில் இருக்கக்கூடிய பழைய விமானங்கள்னால நாளுக்கு நாள் இந்திய விமானப்படையில் இருக்கக்கூடிய விமானங்களின் எண்ணிக்கை குறைஞ்சு வந்துகிட்டு இருக்கு. இந்த எண்ணிக்கையை கூட்டுவதற்கு தங்களுக்கு கூடுதலா ரஃபேல் போர் விமானங்கள் தேவை அப்படின்னு இந்திய விமானப்படை கோரிக்கை வச்சாங்க. ஆனா இந்திய அரசாங்கம் பிரான்சிடம் இருந்து ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவதை தவிர்த்துட்டு மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டு வரும் தேஜஸ் விமானங்களை வாங்குவதற்கு முடிவு செஞ்சிருக்காங்க. முதற்கட்டமா 83 தேஜஸ் விமானங்களை வாங்குவதற்கு HAL நிறுவனத்துடன் ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தம் போட்டாங்க. அதற்கு பிறகு கூடுதலா 50 தேஜஸ் MK-1A விமானங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தை கூடிய விரைவில் கையெழுத்திட இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அப்போ இந்திய விமானப்படையில தேஜஸ் MK-1A விமானங்களின் எண்ணிக்கை 133 உயரும். இந்திய அரசாங்கத்தின் இந்த முடிவுக்கு பின்னால் ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒரு முக்கியமான விஷயம் இருப்பதா நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அதாவது சமீபத்தில் நடந்து வரும் உக்ரைன் ரஷ்யா போர் காரணமா உலகின் பல நாடுகள் தங்கள் படையில் பயன்படுத்தி வரும் ரஷ்ய விமானங்களுக்கு தேவையான உதிரி பாகங்கள் கிடைக்காம விமானங்களை இயக்க முடியாத சூழ்நிலையில இருக்காங்க. ஆனா இந்தியாவை பார்த்தீங்கன்னா ரஷ்யாவிடம் இருந்து சூகோய் விமானங்களுக்கு தேவையான பாகங்களை உருவாக்குறதுக்கான லைசன்ஸ் முன்பே வாங்கியிருந்தாங்க. உக்ரைன் ரஷ்யா போர் காரணமா இந்திய விமானப்படைக்கு பெரிய இழப்பு இல்ல. ஆனா இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து அந்த லைசன்ஸ்களை வாங்காம இருந்திருந்தாங்கன்னா இப்பொழுது இந்திய விமானப்படையின் ஃப்ரண்ட் லைன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை இயக்க முடியாத நிலையில இந்தியா இருந்திருப்பாங்க. இது ஒரு நாட்டோட பாதுகாப்பிற்கு எவ்வளவு பெரிய அச்சுறுத்தலான விஷயமா இருந்திருக்கும். வரும் காலத்துல இதே போன்ற நிலை மறுபடியும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எந்த ஒரு வெளிநாட்டு விமானத்தையும் இனி இந்திய விமானப்படையின் ஃப்ரண்ட் லைன் ஃபைட்டர் ஜெட்டா ஆக்க கூடாது அப்படின்னு முடிவு செய்துதான் இந்தியா தேஜஸ் விமானங்களை அதிக அளவுல இணைப்பதற்கு முடிவு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தேஜஸ் MK-1A விமானம் தவிர வரும் காலத்துல இந்தியா உருவாக்கி வரும் தேஜஸ் MK-2 விமானங்களை பெரும் அளவுல இந்திய விமானப்படையில் இணைப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 108 தேஜஸ் MK-2 விமானத்தை இணைப்பதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 126 AMCA 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானங்களையும் இந்திய விமானப்படையில அடுத்த 10 வருடங்கள்ல இந்தியா இணைப்பாங்க. இது தவிர சமீபத்துல பிரான்சிடம் இருந்து இந்திய கடற்படையின் விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள்ல வச்சு இயக்குவதற்கு 26 ரஃபேல் M போர் விமானங்களை வாங்குவதற்கு முடிவு செஞ்சிருக்காங்க. ஆனா
இந்த விமானமும் ஒரு டெம்பரவரி அரேஞ்ச்மெண்ட் தான். இப்போ இந்திய விமானப்படையின் விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள்ல பயன்படுத்தப்பட்டு வரும் MiG-29K விமானத்தோட செயல்திறன் ரொம்ப மோசமா இருக்கு. அதனால ஒரு குறுகிய காலத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு தான் இந்த 26 ரஃபேல் M போர் விமானங்களை இந்தியா வாங்குறாங்க. ஆனா லாங் டேர்ம்ல இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செய்து வரும் டெட்பஃப் விமானங்களை தான் அதிக அளவுல இந்திய விமானப்படையில இணைக்க போறாங்க. கிட்டத்தட்ட 100 டெட்பஃப் விமானங்களை இந்திய கடற்படையில இணைக்க போறாங்க. இதனால ஃபியூச்சர்ல ஃபைட்டர் ஜெட் விமானங்களுக்காக வெளிநாடுகளை நம்பி இருக்க வேண்டிய நிலை இனி இந்தியாவுக்கு வரவே கூடாது அப்படிங்கிற ஒரு திட்டத்தோட இந்தியா செயல்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இதன் காரணமாக தான் அதிக அளவுல ரஃபேல் போர் விமானங்களை இறக்குமதி செய்வதற்கு காலம் தாழ்த்தி வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 100க்கும் மேற்பட்ட மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட் விமானங்களை வாங்குவதற்கான MRFA திட்டத்தையும் இந்தியா செயல்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா MRFA திட்டத்தின் கீழ் 100 ஃபைட்டர் ஜெட் விமானங்களை வாங்குவதற்கான கான்ட்ராக்ட இந்தியா இப்போ கையெழுத்திட்டாங்கன்னா அந்த விமானங்கள் தயாராகி இந்தியாவுக்கு வருவதற்குள் இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செய்து வரும் தேஜஸ் MK2 விமானத்தோட டெவலப்மெண்ட் முடிக்கப்பட்டு விமானத்தோட ஃபுல் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆயிரும். அதனால வெளிநாட்டுல இருந்து வாங்கப்பட்ட விமானங்களோட தேவை இந்திய விமானப்படைக்கு இருக்காது. நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா, இந்தியா ரஃபேல் போர் விமானங்களை இறக்குமதி செய்யாம தேஜஸ் MK1A விமானங்களை வாங்குறாங்கன்னா அந்த விமானம் ரஃபேல் போர் விமானங்களுக்கு நிகரான விமானமா அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. ஆனா இந்த விஷயத்துல ஒரு முக்கியமான ஃபேக்டரை நம்ம கவனிக்கல. அதாவது இப்போ இந்திய விமானப்படைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, விமானங்கள் பழசாகிறதுனால விமானப்படையில் இருக்கக்கூடிய விமானங்களின் எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. அந்த விமானங்களை ரீப்ளேஸ் செய்வதற்கு தான் விமானம் தேவை. இப்போ இந்திய விமானப்படையில் இருக்கிறதுலே ரொம்ப பழைய விமானம் அப்படின்னா அது MiG-21 விமானம். அந்த விமானத்தோடு தேஜஸ் MK1A விமானத்தை கம்பேர் செஞ்சோம்னா அது பல மடங்கு சுப்பீரியரா இருக்கும். இதன் காரணமாக தான் இந்தியா அதிக அளவுல தேஜஸ் MK1A விமானங்களை இந்திய படையில் இணைப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. MiG-21 மற்றும் ஜாகுவார் விமானங்கள் தான் இந்திய விமானப்படையில இருந்து முதல்ல ரிட்டையர் செய்யப்படும். அந்த விமானங்களை ரீப்ளேஸ் செய்வதற்கு தான் கூடுதலா 50 தேஜஸ் MK1A விமானங்களை இந்தியா வாங்குறாங்க. MiG-21 மற்றும் ஜாகுவார் விமானங்களோடு தேஜஸ் MK1A விமானங்களை கம்பேர் செஞ்சோம்னா தேஜஸ் MK1A விமானத்தோட செயல்திறன் இந்த விமானங்களை விட பல மடங்கு அதிகமாயிருக்கும். இதுதான் இந்திய விமானப்படையோட திட்டம். அது மட்டும் இல்லாம தேஜஸ் MK1A விமானத்துல பல்வேறு விதமான ஆயுதங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. ஆனா தேஜஸ் MK1A விமானத்தை ரஃபேல் போர் விமானத்தோடு கம்பேர் செஞ்சோம்னா ரஃபேல் போர் விமானம் தான் தேஜஸ் MK1A விமானத்தை விட ஒரு வலிமையான விமானமா இருக்கும். ஆனா இப்பொழுது இந்தியாவுக்கு தேவைப்படுவது MiG-21 மற்றும் ஜாகுவார் விமானங்களை ரீப்ளேஸ் செய்வதற்கு ஒரு விமானம். தேஜஸ் MK1A விமானத்துல பல அதிநவீன தொழில்நுட்பங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த விமானத்துல சாஃப்ட்வேர் டிஃபைன்ட் ரடார் அப்படிங்கிற ஒரு அதிநவீன ரடார் சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கு. அடுத்து எதிரி மிசைல் மற்றும் விமான தாக்குதலில் இருந்து தேஜஸ் விமானங்களை பாதுகாப்பதற்கு CMDS அப்படிங்கிற கவுண்டர் மெஷர் டிஸ்பென்சரி சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு அதிநவீன சிஸ்டம் இந்த விமானத்துல இணைக்கப்பட்டிருக்கு. அடுத்து இந்த விமானத்துல VHF மற்றும் UHF அப்படிங்கிற ஆண்டனா மற்றும் டேட்டா லிங்க் சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கு. முதற்கட்டமா தயாரிக்கப்படும் தேஜஸ் MK1A விமானத்துல இஸ்ரேல் நாட்டால் தயாரிக்கப்பட்ட ELT AESA ரடார் சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கு. ஆனா ஃபியூச்சர்ல DRDO டெவலப் செய்து வரும் உத்தம் AESA ரடார் இஸ்ரேலி ரடார் சிஸ்டத்தை ரீப்ளேஸ் செய்ய போகுது. இந்த உத்தம் AESA ரடார் ஒரு அதிநவீன ரடார் சிஸ்டம். அடுத்து தேஜஸ் MK1A விமானத்துல பல்வேறு விதமான ஆயுதங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. தற்போதைய நிலையில ரஷ்ய தயாரிப்பு R-73E, இஸ்ரேல் நாட்டால் தயாரிக்கப்பட்ட பைத்தான் 5, MBDA நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட ஆஸ்ராம் போன்ற ஏர் டு ஏர் மிசைல் இந்த விமானத்துல இணைக்கப்பட்டிருக்கு. தேஜஸ் MK1A விமானத்தினால 2 R-73E மிசைல் இல்லன்னா 2 பைத்தான் மிசைல் இல்லன்னா 6 ஆஸ்ராம் மிசைல்களை எடுத்து செல்ல முடியும். தொலை தூரத்துல இருக்கக்கூடிய ஏரியல் டார்கெட்டுகளை தாக்கணும்னா 4 ஐடர்பி இல்லன்னா அஸ்த்ரா மிசைல்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். அடுத்து வானில் இருந்து தரையில் இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்குவதற்கு தேஜஸ் விமானத்துல ருத்ரம் 1, ஹேமர், ஜேடாம், கிரிஃபன்லி, சா, தாரா போன்ற பல்வேறு விதமான ஆயுதங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த விமானத்தினால ஒரே நேரத்துல 10 சா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பன்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த சா வெப்பன்னால 100 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும்.
முடியும். ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பன்ல 80 கிலோகிராம் எடை கொண்ட பெனிட்ரேட்டிங் கம் பிளாஸ்ட் வார்ஹெட் இணைக்கப்பட்டிருக்கு. இதனால விமான ஓடுதளத்தின் மீது இந்த ஆயுதத்தை பயன்படுத்தி ஒரு தாக்குதல் நடத்தணும்னா அந்த விமான ஓடுதளத்துல மிகப்பெரிய பள்ளங்கள் ஏற்படும். இதனால எதிரிகளால் விமானத்தை ஓடுதளத்துல இயக்க முடியாத நிலை ஏற்படும். அடுத்து 250 கிலோகிராம் எடை கொண்ட HSL-D அப்படிங்கிற ஒரு பாம இந்த விமானத்துல இணைச்சிருக்காங்க. உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட 1000 கிலோகிராம் எடை கொண்ட கௌரவ் லாங் ரேஞ்ச் பாமையும் இந்த விமானத்துல இணைச்சிருக்காங்க. இந்த கௌரவ் லாங் ரேஞ்ச் பாம்னால 50 கிலோமீட்டர்ல இருந்து 150 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை கூட மிக துல்லியமா தாக்க முடியும். இது போன்ற பல ஆயுதங்கள் தேஜஸ் MK-1A விமானத்துல இணைக்கப்பட்டிருக்கு. இது தவிர இந்த விமானத்துல லேட்டஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் ஏவியானிக் சிஸ்டங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. தேஜஸ் MK-1A விமானம் அதிக காம்போசிட் மெட்டீரியல்களை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு. இதனால இந்த விமானத்தோட ரடார் கிராஸ் செக்ஷன் மிகவும் குறைவாயிருக்கு. இதன் காரணமா தேஜஸ் MK-1A விமானங்களை ரடார்களால கண்டுபிடிப்பது கடினம். அதனால தேஜஸ் விமானம் ரஃபேல் போர் விமானங்கள் அளவுக்கு இல்லனாலும் ஒரு சக்தி வாய்ந்த விமானம் தான். தேஜஸ் MK-1A விமானத்தையும் ரஃபேல் போர் விமானத்தையும் கம்பேர் செய்யவே கூடாது அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்றாங்க. ஏன்னா தேஜஸ் MK-1A விமானம் ஒரு சிங்கிள் இன்ஜின் கொண்ட விமானம். அதுவே ரஃபேல் போர் விமானம் 2 இன்ஜின்கள் கொண்ட விமானம். இதனால 2 விமானங்களோட செயல்திறன்லையும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கும். இந்தியா தேஜஸ் MK-1A விமானங்களை இன்டர்செப்ஷன் மற்றும் லைட் அட்டாக் ரோலுக்கு பயன்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. தேஜஸ் MK-1A விமானங்களுக்கு பிறகு உருவாக்கப்படும் தேஜஸ் MK-2 விமானம் தேஜஸ் MK-1A விமானத்தை விட பல மடங்கு சக்தி கொண்ட விமானமாய் இருக்க போகுது. இந்திய விமானப்படை 50% மேற்பட்ட தன்னுடைய விமானங்களை இந்திய தயாரிப்பு விமானங்களா மாற்றுவதற்கு ஒரு மிகப்பெரிய திட்டத்தை தற்போது செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இதன் காரணமாக தான் வெளிநாட்டில் இருந்து விமானங்களை இறக்குமதி செய்யாம உள்நாட்டு தயாரிப்பு விமானங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்தமட்டில் இந்தியாவின் இந்த நகர்வு மிகவும் ஒரு நல்ல விஷயமா பார்க்கிறேன். ஏன்னா இந்தியால 130 கோடி மக்கள் இருக்கோம். அது மட்டும் இல்லாம ஐரோப்பா மற்றும் அமெரிக்கால இருக்கக்கூடிய பல முன்னணி விமான தயாரிப்பு நிறுவனங்கள்ல இந்தியர்கள் அதிக அளவுல வேலை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது ஏன் இந்தியாவால உள்நாட்டுல ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஃபைட்டர் ஜெட் விமானங்களை உருவாக்க முடியாது? இந்தியாவின் ஆயுத தேவைய உள்நாட்டு நிறுவனங்களை கொண்டு பூர்த்தி செஞ்சுக்கிட்டோம்னா நமது பணம் மற்ற நாடுகளுக்கு செல்வது குறையும். அது மட்டும் இல்லாம இந்திய ஆயுத தயாரிப்பு நிறுவனங்கள் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடையும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியா ரஃபேல் போர் விமானங்களை வாங்காம தேஜஸ் விமானங்களை வாங்குவது சரியா சரி இல்லையா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.